இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம 78 வருஷமாகுது நமக்கு சுதந்திரம் கிடைத்து 79வது வருஷத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பெருமையான நேரத்தில் நம்முடைய நாட்டுக்காக இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து சேவை செய்கிற ஒருத்தருக்காகவும் இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம நாட்டில் அரசாங்கம் இருக்குது, நம்மளால் ஓட்டு போட முடியும், நம்ம விரும்புகிற தொழிலை நம்மளால் செய்ய முடியும், நம்ம நினச்ச இடத்துக்கு நம்மளால் போக முடியும். ஏன்னா நமக்கு சுதந்திரம் இருக்குது. நிறைய நாடுகளில் இன்னும் இப்படிப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்குது. சில நாடுகளில் போர் நடக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் பாதுகாப்புக்காக வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் முழு சுதந்திரத்தோடு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். தன்னுடைய சேவையால் இன்னொரு உயரத்துக்கு போனவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனிதா ஜான் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க குவாலியரில் ஒரு குக் கிராமத்தில் 22 வருஷமாக செவிலியர் பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 22 வருஷத்தில் நிறைய பேருடைய மனதை இவங்க தொட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அவங்கள சந்திக்கலாம். அனிதாவை ட்ரைனிங்ல சேர்த்து விடுங்கன்னு எங்க அப்பா கிட்ட சில ஆசிரியர்களா இருந்த சிஸ்டர் சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன காலேஜில் சேர்த்து விடாம நர்சிங் ட்ரைனிங்ல சேர்த்து விட்டாங்க. அப்பாவோட வார்த்தைகளை முழு மனசோட ஏத்துக்கிட்டு அந்த ட்ரைனிங்ல நான் சேர்ந்தேன். அந்த ட்ரைனிங்ல நான் நல்லாவே படித்தேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னை மொரார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. மொரார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினதுக்கு பிறகு அங்கிருந்த ஆஃபீஸர்ஸ் இவங்களை மெர்சி ஹோமுக்கு அனுப்புவோன்னு சொல்லி வச்சாங்க. அங்கே அம்மா அப்பா இல்லாதவங்க, ஊனமுற்றவங்க, ஆதரவற்றவங்க, குஷ்டரோகிகள் இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையே இருளில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் என்னை அனுப்பி வச்சாங்க. மக்கள் இந்த இடத்த பற்றி செல்லுலார் ஜெயில் தண்டனைன்னு சொல்லுவாங்க. அதை நான் முழுசா மனசார ஏற்றுக்கிட்டு 92ல் அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறமா நான் அங்கே போய் பார்த்தப்பதான் என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே இருந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியல. மன ரீதியா நல்ல நிலைமையிலேயே அவங்க இல்லை. என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. ட்ரெஸ்ஸை அவுத்து போடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்குவாங்க. இந்த செல்லுலார் ஜெயிலோட அர்த்தம் என்னன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. அந்தோமான் நிக்கோபார்ல கைதிகளை வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் செல்லுலார் ஜெயில் தண்டனை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். இவங்க எப்படி பேசுறாங்க, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? இவங்களும் குழந்தைங்க தானே, இவங்களும் மனுஷங்க தானே, நம்மள மாதிரியே தானே இவங்களும் இருக்காங்க, இவங்க கிட்ட எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வித்தியாசம் என்னன்னா இவங்களுக்கு யாருமே கிடையாது. இப்படித்தான் சில பெண்கள் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய காயங்கள் இருந்துச்சு. அந்த காயங்கள்ல இருந்து புழுக்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு மனசுல ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. ஹைட்ரஜன் பெராக்சைட அந்த காயங்கள்ல போட்டோம். அப்போ எல்லா புழுக்களும் அந்த காயங்கள்ல இருந்து வெளியில வந்துச்சு. அவங்க பூரண குணமடைஞ்சிட்டாங்க. இப்படித்தான் நாங்க அவங்களுக்கு சேவை செஞ்சோம். சுதந்திர தினத்தோட அடையாளம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு பெயிண்டிங், கலர்கள் பண்றதுக்காக விளக்குகள்லாம் நாங்க கொடுத்தோம். அவங்க கவரெல்லாம் கூட செஞ்சாங்க. நாங்க அவங்களுக்கு தேசபக்தி பாட்டுகளை எல்லாம் கூட சொல்லி கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய பதவியில இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொடியேற்றவும் செஞ்சோம். தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சேவைக்காக எங்களை படிச்சிருக்காரு. நான் தொடர்ந்து பைபிள் படிக்கிறேன். மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம உதவியா இருக்கணும்னு நான் நினைச்சேன். என்னால அதை தேவனால செய்ய முடிஞ்சது. நான் மெர்சி ஹோம்ல இருந்தப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் மூலமா எனக்கு கௌரவப்படுத்தி அவார்டு தந்தாங்க. 2024வது வருஷம் எனக்கு ரிட்டைர்மெண்ட் வந்தது. அப்போ மதர் தெரசா அவார்டு கொடுத்து என்னை கௌரவிச்சாங்க. இந்த மதர் தெரசா அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனா எனக்கு இது கிடைச்சது. குழந்தைங்களுக்கு நான் செஞ்ச சேவைக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுல எனக்கு சொல்லி தந்த போதனைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து கடைபிடிச்சேன்.
மேலும் பைபிள் வசனங்கள் எனக்குள்ள தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதன் மூலமா தான் என்னால எல்லா சேவையும் செய்ய முடிஞ்சுது, எல்லாத்தையும் நிறைவேற்றவும் முடிஞ்சுது. பைபிள்ல இருந்த வசனங்கள் தான் என்னை தொடர்ந்து நல்ல செயல்களை செய்யும்படியா தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சேவைகளை செய்யும்படியா தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி அனிதா மேடம், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நம்ம நேர்மையா நம்பிக்கையோடு செய்யும் போது அது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவையா இருக்கு. அது மட்டும் இல்லை, அது மூலமா நம்ம தேவனுக்கும் கூட ஊழியம் செய்கிறோம். இதை தான் நான் உங்களுடைய சாட்சியின் மூலமா எங்களால் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அதுவும் சுதந்திர நாள். இதில் இந்த நாட்டுக்காக சேவை செய்த எல்லாரையுமே நம்ம கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே இராணுவ படை, விமானப்படை, கப்பல் படை இவங்க தான் இந்த நாட்டுக்காக சேவை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப இன்னும் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச சேவைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களால தான் இந்த நாடு ஒரு முழுமையாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட சேவை செய்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு முதலாளிக்கிட்ட ஒரு வேலைக்காரர் புதுசாக வேலைக்கு சேர்ந்தார். அந்த நேரத்தில் அந்த முதலாளி எப்படியெல்லாம் வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை அந்த வேலைக்காரருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே உறுதியாக நேர்மையாக அந்த வேலைக்காரர் வேலை பார்த்தாரு. கொஞ்சம் செய்ய 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 அந்த முதலாளிக்கு ஒரு நம்பிக்கை இந்த வேலைக்காரர் நல்லா செய்கிறாரு. கொஞ்ச நாள் ஆன உடனே இவர் எந்த வழிகாட்டுதலையும் இதை இப்படி செய் அப்படி செய்யணும் ஒரு வார்த்தை கூட சொல்கிறது கிடையாது. அந்த வேலைக்காரரே எல்லா வேலைகளையும் அழகாக பொறுப்பாக செஞ்சு முடிச்சாரு. அப்போது அந்த முதலாளி வேலைக்காரரை பார்த்து, நீ எல்லாத்தையுமே சரியாக செய்கிற, நீ எல்லாத்தையுமே செய், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பைபிள்லையுமே இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வேலைக்காரனை பற்றி சொல்லியிருக்கு. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனத்துல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி யோசுவாவுக்கு ஒரு வேலையை தேவன் கொடுக்கிறாரு. அதுவும் மோசையுடைய இடத்துல இருந்து அதை செய்யணும். அப்போ அந்த இடத்துல அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கவலை வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே அப்படின்னு சொல்றாரு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் எப்படி போகணும், அந்த வழியை எனக்கு காட்டுங்க, நீங்க என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அது நல்ல ஜெபம் தான், நல்ல நம்பிக்கை தான். ஆனாலும் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட இருக்கிறேன். நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த வேலைக்காரன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த முதலாளி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதே நம்பிக்கையை தேவன் யோசுவா மேலே வைக்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம இந்த சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு சேவை செய்யும் போது தேவனுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்படி சேவை செய்யும்போது நம்ம தேவனுடைய பிரதிநிதியாக நம்ம மாறுதோம். அப்போ யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை தேவன் நமக்கும் கூட நிறைவேற்றி தருகிறார். நிறைய நேரம் சமூக சேவை செய்கிறவங்கெல்லாம் நினைப்பாங்க, நான் செய்கிற சேவையெல்லாம் யாருக்குங்க தெரிய போகுது, நான் தனியாக தான் இருக்கேன், ஏன்னா மக்கள் யாருமே அதாவது பாராட்டட்டாலும் பரவாயில்ல, என்னன்னாவது கேட்கலாம்ல, அப்படி கூட நினைக்க மாட்டாங்களே, நான் தனியாக தானே இருக்கேன், நான் செய்கிற வேலையெல்லாம் யாருக்குங்க தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களுடைய சேவையை அவர் பாராட்டுகிறார். அவர் உங்க கூடவே இருக்காரு. நீங்க தனியா கிடையாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க மனுஷங்களுக்காக செய்யாம தேவனுக்காக செய்யுங்க. நீங்களும் முன்னேறுவீங்க. அதை உங்களாலேயே பார்க்க முடியும். ஜெபம் அதற்கு ரொம்ப அவசியம். ஒருவேளை ஜெபிக்க தெரியல அல்லது உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா தயங்காம நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மொராதாபாத்தில் இருக்கும் சிட்டி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும்
பரேலியில் இருக்கும் சென்ட் பால்ஸ் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. ஆகஸ்ட் மாசத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரம் நம்முடைய சுதந்திரத்தை நம்ம சரியாக கண்டுக்கிடாமையே விட்டுருதோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு விடுமுறை தான், அதனால எல்லாரும் வீட்டில் தான் இருப்பீங்க. நம்ம நாட்டுக்காக, மக்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யலாம். நம்ம நாட்டுக்கு சேவை செய்கிறவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். தேவன் நம்மையும் கூட இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்துவார். இப்போ நம்ம கூட சோஃபியா மற்றும் பாஸ்டர் மோரிஸ் அவங்க இருக்காங்க. வாங்க பிரேயர் லைன்ல அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெய்ஹிந்த் நண்பர்களே, உங்க எல்லாரையும் CBN பிரேயர் லைனுக்கு நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நாட்டோட சேவகர்கள் மற்றும் அவங்களோட குடும்பத்துக்காக நாம பிரேயர் பண்ண போறோம். இன்னைக்கு CBN பிரேயர் லைன்ல நம்ம கூட சேர்ந்து ப்ரே பண்றதுக்காக மோரிஸ் போத்தன் இணைஞ்சிருக்காரு. இவரு இந்தியா கேம்பஸ் க்ரூசேட் ஃபார் கிரைஸ்டோட முன்னாள் இயக்குனரா இருந்திருக்காரு. அதோட இந்த கேம்பஸ் க்ரூசேட் மூலமா இவரு நிறைய பேருக்கு தேவனோட அன்பை பகிர்ந்திருக்காரு. வெல்கம் மோரிஸ் சார். தேங்க்யூ சோஃபியா. இந்த சுதந்திர தின சிறப்பு நாள்ல நம்ம பார்வையாளர்கள் எல்லாருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பாதுகாப்பு சேவையில் இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்க நம்மள பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்றது ரொம்ப அவசியம். தங்களோட உயிரை பணயம் வச்சு நம்ம நாட்டை அவங்க பாதுகாக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். நிச்சயமா மோரிஸ் சார். இப்ப நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட ராணுவத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். வாங்க. பிதாவாகிய தேவனே, எங்களோட எல்லா பாதுகாப்பு துறைக்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். குறிப்பா விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை, அப்புறம் எல்லை பாதுகாப்புல இருக்கிற அவங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம். அந்த இடத்துல அவங்க படுற கஷ்டத்துக்காகவும் நாட்டின் சேவைக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம். அவங்களோட பாதுகாப்புக்காக, அவங்களோட நல்ல ஆரோக்கியத்துக்காக, அவங்களுக்கு நல்ல தெய்வீக ஞானம் தர்றதுக்காக நாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க அவங்களுக்கு உதவியும் ஆதரவும் செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் செய்றோம். ஆமென். ஆமென். மோரிஸ் சார், சேவை பண்றவங்களுடைய வாழ்க்கையில நிறைய தியாகங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சேவை செய்யறவங்க மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நிறைய தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். இந்த சேவையில இருக்கிறவங்களோட குடும்பத்து உறுப்பினர்களுக்காகவும், அதுலயும் முக்கியமா அவங்க குழந்தைங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணலாம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். வாங்க. பிதாவாகிய தேவனே, உங்களுக்காக நாங்க நன்றி சொல்றோம். குறிப்பா பாதுகாப்பு துறையில வேலை செய்யறவங்களோட குடும்பங்களுக்காக, மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, தாய் தந்தைகளுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க அவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய, அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய, அவங்க மன ரீதியா நல்ல ஆரோக்கியமா இருக்க, உடல் ரீதியா ஆரோக்கியமா இருக்க, அவங்க செய்யற வேலையை நல்லபடியா செய்ய நீங்க உதவி செய்யவும், அவங்க குழந்தைங்க நல்லா படிக்கவும் நாங்க ஜெபம் பண்றோம். நீங்க அவங்க கூட இருங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். 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 நண்பர்களே, உங்க குடும்பத்துல, நண்பர்கள்ல இல்ல தெரிஞ்சவங்க யாராவது ராணுவத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க பிரார்த்தனையில அவங்கள நினைச்சுக்கோங்க. நீங்க விரும்பினா CBN டீமோட சேர்ந்து நிச்சயமா நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். உங்க பிரார்த்தனை வேண்டுகோள சொல்லலாம். எங்களோட நம்பர் 9910401010. நண்பர்களே, WHO 2023ல தனிமை ஒரு உலகளாவிய பொது சுகாதார பிரச்சனைன்னு அறிவிச்சிருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை தனியா இருக்கிற மற்றும் உடைஞ்சு போயிருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்பெஷலா நாம ப்ரே பண்ணலாம். அது வரைக்கும் தொடர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பாருங்க. பை அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் மோரிஸ். எங்களுக்காக நீங்க விசேஷமா ஜெபம் செஞ்சீங்க. இந்த நாட்டுக்காக சேவை செய்யறவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கூட நம்ம நாட்டுக்கு சேவை செய்யறவங்களுக்காக ஜெபிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய எல்லா மெசேஜுமே படிக்க போகிறேன் இடைவேளைக்கு பிறகு.
தேசிய தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சர்ச் கோயரின் பாடல்களை கொண்டு செல்வதற்காக ஒரு புதிய வாழ்க்கையின் அங்கத்தினராக ஆகுங்கள். நாங்கள் புதிய மற்றும் பழைய சர்ச் பாடல்களை நாட்டின் ஒவ்வொரு மூலைகளில் இருந்தும் பதிவு செய்கிறோம். மேலும் டிவி மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் இவைகளை கொண்டு செல்ல நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த மகத்தான திட்டத்தை வெற்றியடைய செய்ய உங்களுடைய உதவி கண்டிப்பாக அவசியம். வாருங்கள், ஒன்று சேர்ந்து ஆராதனையில் கீதங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். ஸ்கிரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் செய்து ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தின் பங்காளராக ஆகுங்கள். இப்பொழுதே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் நீங்கள் இணையுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டுக்காக சேவை செஞ்சவங்களை நம்ம கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்காக கொடுத்த வேலைகளை நம்ம நேர்மையாக செய்யணும். அதுதான் நம்ம தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியமாகவும் இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்திற்கு நம்ம நன்றி உள்ளவங்களாகவும் இருக்கணும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ்லாம் நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். என்னுடைய பிரச்சனையை CBN குழுவிடம் பகிர்ந்து கொண்ட பிறகு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 4.5 மாதமாக மிகப்பெரிய வேதனையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என் குடும்பத்தினுடைய எதிரியின் மனதை மாற்றிவிட்டார். என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்ததற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கும் என்னுடைய குடும்பத்திற்காக மிகவும் பாரத்தோடு ஜெபம் செய்த CBN குழுவிற்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய இந்த மெசேஜுக்காக மிக்க நன்றி. இது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தர்றது மட்டுமல்லாம தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு சாட்சியாகவும் இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி இருக்கிறார். நீங்க இதை புரிந்து கொண்டீங்க, அதனால நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். நான் CBNற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. நீங்கள் ஜெபம் செய்வதற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி என்று ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. உங்க மகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க மகளும் மருமகளும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதே போன்ற மெசேஜ் உங்ககிட்ட இருந்தா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். உங்களுடைய மெசேஜஸ் எப்பவுமே எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருது, ஒரு ஆதரவா இருக்கு. அதனாலதான் நம்ம 19 வருஷத்தை முடிக்க போறோம், 20வது வருஷத்துக்குள்ள நுழைய போறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சி நிறைய பேரை போய் சென்று சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கலாம். அதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்க அட்ரஸ் www.cbnindia.org/join-the-ENZ-family. இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. சுதந்திரத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம மற்றவங்க கிட்ட அன்பு காட்டணும், உதவி செய்யணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்த சாட்சியிலையும் பார்த்தோம், வசனங்கள் மூலமாகவும் பார்த்தோம். நீங்களும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும். நிச்சயமா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.